இன்னைக்கு நம்ம ஒரு சைலண்ட் ஃபிலிமான காந்தி டாக்ஸ் படத்தினுடைய விமர்சனம் தான் பார்க்க போறோம். இந்த படத்தை லீட் பண்ணிருக்காங்க விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி, அதிதி ராவ், சித்தார்த் ஜாதவ் அவர்கள். அண்ட் இந்த படத்தை இயக்கியிருக்காரு கிஷோர் பாண்டுரங் அப்படின்றவரு. ஸோ இது வந்து பேசிக்கலி ஒரு சைலண்ட் ஃபிலிம். அதனால இந்த படத்துக்கு மொழி தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ யார் வேணாலும் இந்த படத்தை பார்க்கலாம். சரி, இந்த படம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கா இல்லையான்றது நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாதீங்க. வாங்க நம்ம ரிவ்யூக்கு போலாம். காந்தி டாக்ஸ் இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் சேதுபதி ஒரு ஏழை வீட்டு பையன். சோ அவர் வந்து கையில ஒரு 10 ரூபா வச்சுக்கிட்டு டிக்கெட் கூட எடுக்காம வேலை போய் தேடக்கூடிய ஆளு. அந்த அளவுக்கு அவரோட வருமானம் வந்து இல்லாம இருக்கு. அதே மாதிரி ஃபுட்ன்றது ஒரு வெளி இடத்துல இருந்து வருது. அதுவும் வந்து கடன் வாங்கி தான் சாப்பிடுறாரு. அந்த ஃபுட் இருக்கிறவங்க கூட சரி, இனிமேல் உனக்கு ஃபுட் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் எழுதி கொடுக்குறாரு, இல்ல எப்படியாச்சும் கொடுத்துரு அப்படின்றாரு. ஆனாலும் அவங்க நம்புற அளவுக்கு இல்ல. எதிர்த்த வீட்டுல வந்து காதலி இருக்காங்க. அவங்க தான் அதிதி ராவ். அவங்க வீட்டுல அவங்களுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு வந்து ஒண்ணுமே புரியல. நம்ம என்ன பண்றோம், என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கோம் அப்படின்றத பாக்குறாரு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் சாமி ஒரு பெரிய பிசினஸ் பாஸ்மேன். அவருக்கு வந்து தன்னுடைய பிசினஸ்ல ஒரு பெரிய லாஸ் ஆகுது. அவங்க அம்மா இறந்துடுறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்டர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கன்ஸ்ட்ரக்ட்ல வந்து 4 பேர் வந்து இன்ஜுரி ஆகி இறந்துடுறாங்க. அவங்களுக்கும் பெரிய ப்ராப்ளம் ஆயிடுறதுனால சோ அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஆகுது. இவங்க 2 பேரும் ஒரு சிச்சுவேஷன்ல மீட் பண்றாங்க. ஆனா இவங்க 2 பேருக்கும் பொதுவான ஒரு விஷயம்னா அந்த காந்தி போட்டோ இருக்கிற ஒரு நோட்டு தான், அதாவது காசு. அந்த காசால இவங்க 2 பேருக்கும் நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது. அதை நோக்கி தான் இந்த படமானது பயணம் செய்யுது. சரி, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்னா கண்டிப்பா இந்த படம் அட்டெம்ப்ட் பண்ண அந்த சைலண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து மேக்ஸிமம் அதை வந்து கரெக்டாவே கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது எல்லாருக்கும் புரியுற மாதிரியான சில விஷயங்கள் இந்த படத்துல நல்லாவே கொடுத்திருக்காங்க. அதுவும் முக்கியமா இந்த படமானது திரைமொழி பேசக்கூடிய ஒரு படமா அமைஞ்சிருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் 20 நிமிஷத்திலே நம்மளே வந்து ஆடியன்ஸ் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கான காரணம் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தடவை ஓப்பனிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா வாயை கொப்பளிச்சு அதிலிருந்து வர டிரான்சிஷன் வந்து இருக்கட்டும், அதே மாதிரி டிரான்சிஷன் மேட்ச் கட் கொண்டு வந்த விதமா இருக்கட்டும், படம் ஃபுல்லாவே இந்த டிரான்சிஷன் கட் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபியும் ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துல. அண்ட் இந்த படத்துல பேசக்கூடிய ஒரே ஆளுனா ஏஆர் ரஹ்மானுடைய பின்னணி இசையும் மற்றும் பாடல்களே. சோ ஏஆர் ரஹ்மான் இந்த படத்தை படத்தையே ஹோல்ட் பண்ணிடுறாரு அவருடைய இசை மூலியமா. நிறைய இடங்கள்ல ஜாஸ் மியூசிக்கும், நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளூட் மியூசிக் ஒன்று போட்டிருப்பாங்க. அதுவும் அதிதீராவை வந்து இவர் விஜய் சேதுபதி பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஃப்ளூட் ஒன்று வரும். ஆஹா, என்ன ஒரு பீசியா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நடிப்பு ரீதியா விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி இவங்க, அதே மாதிரி அதிதீராவா இருக்கட்டும், அப்புறம் சித்தார்த் ஜாதவா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. முக்கியமா விஜய் சேதுபதி இந்த படத்தை தன்னுடைய நடிப்பு மூலியமா ஹோல்ட் பண்றாரு. தன்னுடைய எளிமை, தன்னுடைய ஏழ்மைய, தன்னுடைய வறுமைய அவரோட நடிப்பு மூலியமா சூப்பராவே காட்டுறாரு. அதே மாதிரி சித்தார்த் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அரவிந்த் சாமி வந்து பாத்தீங்கன்னா அவர்ட்ட அவ்வளவுதான் காசு இருந்தாருமே அவருக்கு பிரச்சனைகளை வந்து காட்டுற விதமா இருக்கட்டும், அவர் அந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்கிற விதமா இருக்கட்டும், கடைசியா எப்படியாச்சும் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற விதமா இருக்கட்டும், அவரோட நடிப்பும் சரி சூப்பரா இருந்தது. சித்தார்த் ஜாதவ் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக் பாக்கெட் காரன். அவரோட லைஃப்ல நடக்கிற டிராஜடியும் காட்டுவாங்க. அதிதி ராவ் பாத்தீங்கன்னா அவங்களும் இப்படியும் போக முடியல, அப்படியும் போக முடியல, நீ ஒரு பணக்காரனா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோண வைக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அது மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் வருது. அதெல்லாம் காட்டின விதமா இருக்கட்டும், நல்லாவே நடிச்சிருந்தாங்க அவங்க சைட்ல இருந்து. அண்ட் இந்த படத்துல 2-3 விஷயங்கள் ரொம்ப ஹைலைட்டாவே இருந்தது. முக்கியமா ஒன்ஸ் அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் சில நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும், அப்புறம் வந்து அந்த நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த படத்துல வந்து நிறைய கோர்ட் ரூம் டிராமா ஒரு 2 சீன் காட்டுவாங்க. கோர்ட் ரூம் காட்டுவாங்க, அப்புறம் வந்து ஒரு இன்டர்வியூ செஷன் காட்டுவாங்க. அந்த இடத்துல எல்லாம் சைலண்ட் மெயின்டைன் பண்ணி நம்மளுக்கு அந்த கன்வின்ஸ் பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது சொல்லி ஆகணும். சரி, இந்த படத்துல என்ன ப்ராப்ளம், என்ன பெட்டர்மெண்டா வர வேண்டியது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல ஒரு சில வார்த்தைகள், அதாவது ஹிந்தில வர ஒரு சில வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல மொழிபெயர்க்கப்படவில்லை. அது முக்கியமான வார்த்தை. அது வந்து 50,000 அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் எனக்கு சுத்தமா புரியல. அட்லீஸ்ட் சப்டைட்டில்ஸ் போட்டிருந்தா கூட பரவாயில்ல, தெரிஞ்சிருக்கும். அதையும் போடலாம் அவங்க. அடுத்து வந்து ஒரு சில தமிழ் வார்த்தைகள் இருக்கு, இருந்தாலுமே ஹிந்தி வார்த்தைகள் நம்மளுக்கு புரியல. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. அண்ட் இந்த படத்துல வந்து ஃபோன் கான்வர்சேஷன்ல நடத்துவாங்க. அந்த கான்வர்சேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டைப் பண்ணி லெட்டர்ஸ் காட்டுவாங்க இங்கிலீஷ்ல. எனக்கு புரிஞ்சது ஓகே, ஆனா எல்லா ஆடியன்ஸ்க்கும் புரியுமான்றது கொஸ்டின் மார்க் தான். அதையும் கொஞ்சம் இவங்க பேலன்ஸ் பண்ணிருக்கலாம். சோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் இவங்க பேலன்ஸ் பண்ண தவறிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோண வைக்குது. அண்ட் மோர் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படமானது எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா இது வரைக்கும் இந்தியா இண்டஸ்ட்ரியில வந்த சைலண்ட் படங்கள் பெருசா வந்து ஓடுனதில்ல தியேட்டர்ஸ்ல. அந்த வகையில் இந்த படம் ஆகிறதுக்கான நிறைய சான்ஸும் இருக்கு. ஏன்னா காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய கதைன்றது புதுசா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அகர பழசு. இந்த மாதிரி கதைகள் ஏகப்பட்டது வந்திருக்கு. இதுல கையாண்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சைலண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தான். சோ அந்த சைலண்ட்டை வச்சு இந்த படமானது மேக்ஸிமம் கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க.
பட் ஒரு சில இடங்கள்ல கரெக்டா கன்வின்ஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி தோணுது. அண்ட் முக்கியமா செகண்ட் ஹாஃப்ல ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற மாதிரியான சீக்வென்ஸ் வருது. அது கொஞ்சம் ஒரு கட்டத்துல சுவாரஸ்யம் இழக்குதோ அப்படின்ற மாதிரி தோண வைக்குது. அங்கேயே அந்த படத்தை ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப நேரத்துக்கு ஹோல்ட் பண்ணிட்டாங்க. லிட்ரலி ஒரு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அந்த சீன் ஹோல்ட் பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோண வைக்குது. அதே மாதிரி இந்த படத்துக்கு எதுக்கு 2.25 மணி நேரம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்க தோணுது. ஏன்னா இவ்ளோ சைலண்ட் ஃபிலிம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாவே முடிச்சிருக்கலாம். பட் ரொம்ப வேற இழுத்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தினுடைய இன்டர்வல் என்ற சீன் இவ்ளோ தூரம் சீன்ஸ் இழுக்கணுமா? அதாவது இதுதான் கான்ஃப்ளிக்ட். இந்த கான்ஃப்ளிக்ட்டை நோக்கி தான் இந்த படம் நகர போகுதுன்றது நம்மளுக்கு ஈஸியா முன்னாடியே தெரிஞ்சிடுறதுனால இதுக்கு ஏன் இவ்ளோ தூரம் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இதுல பாடல்கள் இருக்கு. 2 பாடல்கள் வருது. 3-4 பாடல்கள் இருக்கு ஆக்சுவலி படம் ஃபுல்லாவே. அந்த பாடல்களே தேவையில்லாம அந்த அந்த இடத்தை ஸ்கிப் பண்ணிட்டு கூட போறதுக்கான வாய்ப்பு இருந்துமே இவங்க ஏன் அதை பண்ணாங்கன்ற மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி பாடல்கள் ஹிந்தில மேபி நல்லா இருக்கலாம். தமிழ்ல அந்த அளவுக்கு எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அண்ட் கதையா சொல்றனே இது ரொம்ப அகர பழசான கதை தான். அதனால நம்மளுக்கு இந்த படம் இங்க தான் போக போகுது, இப்படிதான் முடிய போகுதுன்றது நம்மளே நல்லாவே தெரியறதுனால புதுசா எதுவும் கதை வடிவு பெருசா இல்ல. புதுசுனா அந்த சைலண்ட் மட்டும்தான். மத்தபடி கதையா பெருசா எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. முக்கியமா பிரசன்டேஷனா நல்லா இருந்தது. பட் சுவாரஸ்யம் அப்படின்ற ஒரு கொஸ்டினா தான் இருக்குன்னு சொல்லலாம். சோ மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா இல்ல கண்டிப்பா பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு புதுவிதமான படம். அதாவது இந்த மாதிரி சைலண்ட் மூவிஸ்லாம் பார்க்கணும்னு ஐடியா இருக்கு. இல்ல மூவி ஃப்ரீக்ஸா இருந்தீங்கன்னா இல்ல மூவி லவர்ஸ் இவங்களுக்கு வேணா ட்ரை பண்ணலாமே தவிர மத்தவங்களுக்கு இது அவங்கவங்களோட விருப்பத்தை பொறுத்து இருக்கு. எனக்கு இந்த படம் ஒரு ஆன் அண்ட் ஆஃபா ஒர்க் அவுட் ஆச்சு. ஆன் அண்ட் ஆஃப் அதை நான் இப்பயே அழுத்தமா சொல்லிக்கிறேன். ஆன் அண்ட் ஆஃபா தான் இருந்தது. சோ பாக்குற ஆடியன்ஸோட அப்ரோச்சை பொறுத்து தான் இருக்கு. சோ விருப்பம் உள்ளவங்க தியேட்டர்ஸ்ல பாருங்க. இந்த படத்துக்கு நாம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 5க்கு 3. இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் மூவி ஸ்டுடியோ ஃபிலிம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம்.